நாகை மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், விவரங்கள். நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஒரு விசைப்படகும் அதுல இருந்த 10 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை எல்லை தாண்டியதா வழக்கு பதிவு செய்து தற்பொழுது காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம முகாமில் வைத்து விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் நாகை மீனவத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது கடந்த நாட்களில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 விசைப்படகு 22 மீனவர்கள் சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் அடைச்சிருந்தாங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா நாகை மீனவர்கள் ஒரு விசைப்படகு 10 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவத்தில் ஒரு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.